வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் மாதிரியே எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இந்த சுதந்திரத்தை கொண்டாடணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் காவேரியை பார்க்கறதுக்காக 2 நாள் கழித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே காவேரி விஜய் மீட் பண்ணுறாரு. விஜயை பார்த்தோன்னே காவேரிக்கு அழுகி அதிகமாக வந்துடுது. அதனால் காவேரி அப்படியே அழுதுபடி நிற்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் காவேரி, உன் வீட்டை அந்த பசுபதி அபகரிக்க பார்க்குறான், அதானே காவேரி அப்படின்னோடனே, ஆமாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்க. நீ கவலைப்படாத காவேரி, நான் இருக்கேன்டி உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற? இந்த காவேரி எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. என் காவேரி எப்போவுமே தைரியமாக இருப்பா. இல்லை விஜய், நான் ரொம்ப தைரியமாக தான் இருந்தேன். இருந்தாலும் என் அம்மா உடஞ்சி அழும்போது என்னால் தாங்கிக்க முடியல. உங்களுக்கே தெரியும்ல அந்த வீடு எப்படி எனக்கு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. தன்னையும் மறந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அவரோட அரவணைப்பில் காவேரி தன்னையும் மறந்துடுறாங்க. எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க காவேரி. பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்த ஒரு நிமிஷம் அப்படியே ஆறுதலுக்கு தேடுற மனசு மாதிரி அப்படியே ஆறுதல் விஜய் கொடுத்தோன்னே அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படியே கட்டிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து காவேரியோட கண்ணீர் துடைக்கிறார் விஜய். அதுக்கப்புறம் காவேரி பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. சரி, நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி, என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுகிற? சரி, உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னோடனே, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. எந்த தைரியத்தில் நீ அவ்வளோ தூரம் ஊருக்கு போன சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத நீ 2 நாள் கழித்து உன்னோட முடிவை சொல்கிறேன்னு சொல்லணும்னு சொன்னேன்ல, நான் அந்த முடிவை கேட்க தான் நான் வந்திருக்கேன்னு நினச்சிருக்கியா? அந்த முடிவை கேட்க தான் வந்திருக்கேன், என்னோடய முடிவை சொல்கிறதுக்காகவும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, நீ எதனால் என்னை விட்டு விலகணும்னு நினைக்கிற, எதனால் என்னை தள்ளி போகணும்னு நினைக்கிற அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, உன் அம்மா மட்டும் காரணம் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. என்னென்னா, எங்கள் வீட்டு சைடும் காரணமுன்னு எனக்கு தோணுது. ஒரு வேளை என் பாட்டி இல்லை எங்கள் வீட்டில் வேறு யாராவது ஏதாவது சொன்னாங்களா சொல்லு காவேரி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்படி சொல்லியிருந்தாலும் சரி, அப்படி அவங்களே வேணாம் சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க வேணாம் சொன்னாலும் சரி, நீயும் நானும் சேர்ந்து வாடுறது யாராலையும் மாற்ற முடியாது காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார் காவேரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்க அதை முதல் சொல்லு. இல்லை விஜய், அது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த நிலைமையில் இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே எங்கள் அம்மா ஒரே பிரச்சனை இருக்காங்க. இப்போ நான் இதை பற்றியும் நான் பேச முடியாது. அதனால் நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்ல வர அதுதானே அப்படின்னோடனே, அப்படி இல்லை, கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை வேணான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பார் காவேரி, நீ என்ன தான் வேணான்னு நினச்சாலும் உன் வயிறு கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துரும். நம்ம குழந்தைய பற்றி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தியா? நீ பாட்டுன்னு போகிற, ஊருக்கு போயிட்டு இஷ்டத்துக்கும் சண்டை போடுற, பிரச்சனை பண்ணுற, அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் கொடைக்கானல் வரைக்கும் போகிற, வயிற்றில் குழந்தை இருக்கிறதோ இல்லை நீ கர்ப்பமாக இருக்கிறதோ, நம்ம எதிர்காலத்தை பற்றி ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்க்குறியா? ஏன் காவேரி இப்படி இருக்க? எப்போவுமே உனக்கு உன் அம்மாவும் உன் வீட்டில் இருக்கவங்க தான் முக்கியம் இல்லை, நானும் இல்லை நம்ம பாப்பாவும் முக்கியம் இல்லை காவேரி உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது விஜய், எந்த தைரியத்தில் நீ கிளம்பி கொடைக்கானல் போன? அங்கே அந்தளவு சண்டை போட்டிருக்க, பிரச்சனை பண்ணியிருக்க, என்ன காவேரி நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? ஒரு நிமிஷம் தன்னோட குழந்தைய பற்றி எந்த பொண்ணு நினச்சி பாப்பா? நீ ஏன் இப்படி இருக்க காவேரி அப்படின்னோடனே, அது உன் குணம் அப்படி தான் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இருந்தாலும் இப்போ அது கொஞ்சம் குழந்தைய பற்றி யோசிக்கலாம்ல அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சாரி விஜய் அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, நீ சாரி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ டென்ஷன் உனக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது. இதனால் உன் கூட நான் இருந்தால் தான் வேலைக்கு ஆகணும்னு எனக்கு தோணுது. நல்ல ஞாபகம் இருக்கு அவனுக்கு, என் கூட நீ இருக்கும்போது எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணமா இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி. இங்கே பாருங்கள், அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு நல்லா தெரியும் காவேரி, என் வீட்டுக்கு வர்றதோ இல்லை நான் உன் வீட்டுக்கு வர்றதோ வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் ஒரே முடிவு தான் இருக்குது காவேரி, நம்ம 2 பேர் வீட்லேயும் சொல்லிவிட்டு நம்ம தனி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் காவேரி, இப்போ பார், என் வீட்டில் என் பாட்டி சங்கடப்படுறதோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க சங்கடப்படுறதோ நினச்சி நீ புலம்பிருப்ப, கண்டிப்பாக நீ டென்ஷன் ஆயிடுவ. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, அவங்களும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் நான் இந்த முடிவுக்கு எடுத்துட்டேன். நீ உன் வீட்லேயும் நான் என் வீட்லேயும் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிடுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வீடு பார்த்து நம்ம தள்ளி கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம குழந்தை, நீ நான் 3 பேர் சந்தோஷமாக வாழணும் காவேரி, இதுதான் என்னோட முடிவு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் தாத்தா பாட்டி பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குது. ஆனால் ஏன் இப்படிலாம் முடிவெடுக்கிறீங்க விஜய்? என்னால் முடியல காவேரி, எவ்வளோ நாள் தான் நான் இப்படி இருக்க முடியும்னு சொல்லி நம்ம பாப்பா பற்றி நான் யோசிக்கக்கூடாதா? நம்ம பாப்பா நீ நான் 3 பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேனா? இதுதான் என்ன முடிவுக்கு காவேரி, இதுக்கு சமைச்சு தான் ஒன்றும் அதிர்ஷ்டம்